ஃப்ரெண்ட்ஸ், ஃபேனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு லைன் தான் வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெட்டு வந்து பார்த்தோன்னா வந்து ஃபேஸு, ப்ளூ வந்து பார்த்தோன்னா வந்து நியூட்ரலு. ஸோ வந்து இதை நம்ம ரிமூவ் பண்ணி ஃபேனை கழட்டிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு வேணால் திரும்ப வந்து நான் தனியாக ஒரு பெரிய ஒயர் வச்சு கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பெரிய ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ஹோல்ஸில் வந்து மாட்டிட்டு நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். சுவிட்சு போட்டும் வந்து ஃபேன் வந்து சுற்றலை. ஸோ வந்து ஏன்னா இந்த ஸ்டக்காக இருக்கிற ஃபேனு இல்லைனா வந்து ஓடும் போது சவுண்டு வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு முன்னாடி வந்து கேட்டிருப்பீங்க அது எவ்வளோ சவுண்டு விடுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சும்மா சுற்றும் போதே அவ்வளோ சவுண்டு விடுதுன்னா ஓடிச்சுன்னா எவ்வளோ சவுண்டு வரும்னு பாருங்கள். ஸோ அது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக சவுண்டு வந்தது. ஸோ அந்த ஃபேனை தான் இப்போ கழட்டி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபேனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்க்ரூ தனித்தனியாக 3 ஸ்க்ரூ இருக்கும் மேல் பக்கம். ஸோ அதை கழட்டினாலே வந்து ஃபேன் வந்து பார்த்தோன்னா வந்து கழட்ட முடியும். ஸோ அதேமாதிரி வந்து அந்த ரெண்டு ஸ்க்ரூ வந்து ஜோடியாக இருக்குது எல்லாமே வந்து ரெக்கைக்கானது. ஸோ இந்த 3 ஸ்க்ரூ இப்போ கை வச்சு காமிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா வந்து கழட்டணும். ஸோ அதை கழட்டிட்டு சைடில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டினாலே வந்து பார்த்தோன்னா வந்து ஃபேன் சுத்தமாக வந்து அந்த இது வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம கழட்ட முடியும். உள்ளே இருக்கிற காயில் பார்க்குற அளவுக்கு கழட்ட முடியும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி லூஸ் பண்ணிட்டேன். சும்மா வந்து இப்போ காமிக்கிறதுக்காக தான் வந்து அதை நான் பண்ணுறேன்னு. ஸோ லூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதேமாதிரி வந்து சைட்லேயும் வந்து இருக்கும். அந்த ஸ்க்ரூவையும் கட்டிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸோ வந்து ஒரு ஃபேன் வந்து ஓடாத ஃபேன், அதாவது வந்து ஸ்டக் ஆகி நிற்கிற ஃபேன், சத்தம் வர ஃபேன், இது எல்லாத்தையும் வந்து நம்ம சரி செய்ய முடியும். சீலிங் ஃபேன் வந்து சத்தம் வந்ததுன்னா ரொம்ப கரண்ட்டும் வந்து வேஸ்ட் ஆகும். ஏன்னா வந்து உராய்வால் வந்து பார்த்தோன்னா வந்து நிறைய கரண்ட் வந்து பார்த்தோன்னா வந்து ஹீட் எனர்ஜி, அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக வந்து பார்த்தோன்னா வந்து மாற்றப்பட்டு வீணாகும் கரண்ட்டு. ஸோ உராய்வால் வந்து ஃபேனும் வந்து ஸ்லோவாக தான் சுற்றும். ஸோ இது பாருங்கள். ஸோ கைட்டி எடுத்துகிட்டு இப்போ காயில் உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா வந்து சீலிங் ஃபேன், அதாவது நார்மல் சீலிங் ஃபேன் இல்லைனா இண்டக்ஷன் சீலிங் ஃபேன் சொல்லுவாங்க. ஸோ காயில் இருக்கும். அந்த சைடில் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ரிங்கு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இண்டக்ஷனால் அது சுற்றும். ஸோ அது சுற்றத்தால் தான் ஃபேன் வந்து சுற்றும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து அடியில் வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம். அது பேரிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ பேரிங் அது. ஸோ வந்து அந்த அதான் 2 பேரிங் இருக்கும். மேல் பக்கம் ஒன்று இருக்கும், கீழ் பக்கம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பேரிங்கில் வந்து நம்ம பொதுவாக வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டிவைஸுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். அந்த லித்தியம் லூப்ரிகண்ட்டை வந்து பார்த்தோன்னா வந்து யூஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லித்தியம் லூப்ரிகண்ட் வந்து நீங்கள் நார்மலாக ஃபேன் வந்து சத்தம் மட்டும் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வந்து இந்த லூப்ரிகண்ட் வந்து பார்த்தோன்னா வந்து கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை லித்தியம் கிரீஸ் வந்து நீங்கள் தடவிட்டு திரும்ப வந்து பார்த்தோன்னா வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு இல்லை சத்தமே இல்லாமல் வந்து நல்லாவே ஓடும். ஸோ இதை நான் பல முறை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னென்னா இது அடிக்கடி கைட்டு மாற்ற ஒரு நிலைமை இருக்கும். அதாவது ஒரு சம்மருக்குமே வந்து பார்த்தோன்னா வந்து சம்மர் முடியும் போது இந்த மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சம்மரில் வந்து எங்கள் பகுதி வந்து மலைப்பகுதின்றதால ரொம்ப ஃபேன் வந்து ஹீட் ஆகி இந்த சீலிங் ஃபேன் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு 20 மணி நேரமாவது ஓடும். எனக்கு தெரிஞ்சு 4 மணி நேரம் கூட ஃப்ரீயாக இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஃபேன், அதனாலே சவுண்டு வரும். ஸோ இப்போ வந்து நான் அந்த கிரீஸை தடவிட்டு வந்து மாட்டிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ வந்து ஓரளவு வந்து சுற்றுது, ஸ்மூத்தாக சுற்றுது. ஸோ வந்து நம்ம ஃபிட் பண்ணி இது வந்து பார்க்கலாம். நம்ம ஃபிட் பண்ணி வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இப்போ வாட்டருக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா வந்து நான் இது வந்து என்னோடய ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அடிக்கடி பண்ணி கருப்பு கலரில் படிஞ்சிருக்குது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை சுரண்டி எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா வந்து ஸோ இதை பார்க்கும்போதே தெரிஞ்சு நிறைய கருப்பு கலரில் வந்து படிஞ்சு போயிருக்குது. அதனால் வந்து கிரீஸு தடவையுமே வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்ததால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ கட்டிட்டு எல்லாத்தையும் வந்து சுரண்டி எடுக்கிறேன். இது சுரண்டி எடுத்துட்டு திரும்பவும் வந்து நம்ம வந்து கிரீஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த கிரீஸை கரைக்கிறதுக்கு வந்து நான் கோகனட் ஆயிலும் அப்ளை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணது கிடையாது. இருந்தாலும் அந்த பேரிங்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்டக்காக, அதாவது என்னென்னா கிரீஸே வந்து ரொம்ப நாள் யூஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரியே பிளாக் கலராக வந்து ரொம்ப டார்க் ப்ரௌனாக மாறி இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் நம்ம வந்து சுரண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கிரீஸ் அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து இந்த ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காயில் மேலேயே வந்து அந்த பேரிங்கில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்டில் ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எடுத்து அதையும் க்ளீன் பண்ணுறேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாட்டி பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ அந்த ஸ்ப்ரிங் வந்து அங்கே தான் போடணும். ஸோ பாருங்கள் அது. ஸோ இது எந்த பக்கம் வேணாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் போட்டு அதை ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த க்ளீன் இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கோகனட் ஆயில் வந்து விட்டு ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து லூஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு நம்ம வந்து க்ரீஸ் மட்டும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ ஆல்ரெடி நான் க்ரீஸும் கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன், அந்த ஏற்கனவே இருக்குது. ஸோ இது பாருங்கள். ஸோ வந்து இது சுற்றுது, ஃப்ரீயாக தான் சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன்னா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஆல்ரெடி வந்து ஆயில் அது வந்து க்ரீஸு. ஸோ க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலில் தான் வந்து இன்னும் நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகும், கரையும். ஸோ அதுதான் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள். ஸோ லைட்டாக இப்போ ரொட்டேட் பண்ண வேண்டிய நல்லாவே சுற்றுது பாருங்கள். ஸோ வந்து உண்மையிலே வந்து இது கொஞ்சம் விளையாட்டு தானே அதிகம் எனக்கு. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள் கையில் இருக்கிற சக்கரை மாதிரியே வந்து சுற்றி பார்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது. என்ன ஒன்று அவர் வந்து இடது கையில் வச்சுருப்பார், நான் வலது கையில் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து நல்லா இப்போ ஃப்ரீயாகவே வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ இதில் கொஞ்சம் க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ வந்து அந்த பாருங்கள். ஸோ அந்த இண்டக்ஷன் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இப்போ க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இதான் அந்த ஒரு இதுவால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேனே வந்து சுற்றும். ஸோ வந்து எப்படி வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேலே வந்து நம்ம ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரம் வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் ஆகும், எவர் சில்வர் வச்சா ஹீட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ணுறோம். ஸோ வந்து அந்த ஸ்டீல் பிளேட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி வந்து அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டக்ஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னடைஸ் ஆகி அது வந்து ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிட் பண்ணுறோம். ஸோ வந்து இதை நல்லா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க. ஏன்னா வந்து ஃபேனோட அவுட் சைடு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் வந்து அந்த க்ரீஸு கரெல்லாம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ வந்து அந்த ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ போட்டுடணும். ஸோ இன்னமும் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மேலே இருக்கிற பேரிங்கும் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் வந்து கோகனட் ஆயில் விட்டாலே போதும். ஸோ வந்து அதுவே சரியாயிடும். ஸோ இது மாதிரி வந்து வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஃபேன் வந்து நம்ம கைட்டு ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ வந்து நான் அந்த 3 ஸ்க்ரூவுமே போட்டேன். சைடில் இருக்கிற 3 ஸ்க்ரூ மேலேருந்து வந்து கீழே வரும். ஸோ இதுதான் மெயினாக வந்து ஃபேனை வந்து பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை கேர்ஃபுல்லாக நல்லா டைட் வைக்கணும். கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ வச்சுட்டு இப்போ வந்து பாருங்கள். ஸோ வந்து சுற்றி பார்க்குறேன். ஸோ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்ன மாதிரி சவுண்டு கிடையாது. நான் இப்போதைக்கு சவுண்டு மீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். எந்த சவுண்டும் உங்களுக்கு ஹியர் பண்ண முடியாது, கேட்காது. ஸோ இப்போ எல்லாத்தையும் மாட்டியாச்சு. சைடில் இருக்கிற ஸ்க்ரூவையும் வந்து அந்த டிசைனுக்காக வர்றது அது. ஸோ அந்த பாட்டமும் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ மாட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒயர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து ஃபிட் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து ஜஸ்ட் என்னென்னா வந்து எப்போவுமே ஃபேன் இப்படி தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த செட்டப் வந்து நீங்கள் பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒயர் இருந்தால் போதும், ஃபேன் வந்து ஓடுதா இல்லைன்றது வந்து செக் பண்ணலாம். ஸோ பாருங்கள். ஸோ 2-3 டைம் ரொட்டேட் பண்ண வேண்டிய நல்லா இப்போ சுற்ற ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் சுற்றுது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மேலே இருக்கிற மேல் பக்கம் இருக்கிற வந்து அந்த ஸ்க்ரூ எதுவுமே தெரியல அப்படின்னாலே வந்து நல்லா வேகமாக சுற்றுன்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்பில் அப்பப்போ நம்ம எனக்கு அடிக்கடி நான் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துகிற சில மெத்தட் தான் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் வந்து நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறேன். மற்றபடி நம்ம சேனலோட இது எல்லாமே வேறு. ஸோ சோஷியல் ப்ளஸ் வந்து சயின்ஸு, மெடிசன் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சத்தம் வர ஃபேனை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் கைட்டி ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.